அடுத்து இப்போது ஜனாதிபதி மற்றும் அதேபோல் அரசாங்கத்துக்கு எதிராக இன்னொரு வழக்கொன்று தொடக்கப்பட்டிருப்பதாக அல்லது அது தொடர்பான விடயங்கள் குறித்து நீதிமன்றம் சென்றிருப்பதான ஒரு செய்தி இன்றைய மௌவிய பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. என்ன காரணம் என்று நாங்கள் பார்க்கலாம். மாச அயாக் திஸ்ஸே தொரத்துரு கொமிசபே சபாபதி வரையாக் ந ஜனபதி எத்துலு ஆண்டுவ மூலிக ஐತಿವಾಸಿಕಂ கடலா தருண சமாஜ ஜனமாதிவேதின்கே சங்சதைய ஜேஷ்ட அதிகரணேட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த தகவல் அறியும் சட்டம் தொடர்பான விடயங்களை ஆராய்கின்ற ஆணைக்குழுவுக்கு கடந்த 6 மாதங்களாக தலைவர் நியமிக்கப்படவில்லை. இதனூடாக எங்களுக்கு தகவல்களை பெற்றுக்கொள்வதில் பாரிய பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கிறது. எங்களுடைய தகவலை பெற்றுக்கொள்வது எங்களுடைய உரிமை. எனவே அந்த அடிப்படை உரிமை மீறுகின்ற வகையில் இந்த ஆணைக்குழுவுக்கு தலைவரை நியமிக்கவில்லை. எனவே அது தொடர்பான விடயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்போது இளம் ஊடகவியலாளர் சங்க சம்மேளனம் நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது. எனவே அவர்கள் தங்களுக்கான உரிமையை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே தகவல் உரிமை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. எனவே அதனை செல்கின்ற போது அங்கு தலைவர் இல்லை. எனவே அதற்கான தலைவரை நியமிக்காமல் இருக்கின்ற ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் இவ்வாறு நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக அந்த இளம் ஊடகவியலாளர்கள் சங்கம் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதாக இன்றைய மௌவிய பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல கடந்த கால அரசாங்கத்தில் பவித்ரா தேவி வன்னியாராச்சி அவர்கள் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான செய்தி ஒன்றாக வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான செய்திகள் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகள் சிங்கள ஆங்கில தமிழ் பத்திரிகைகளில் இன்றைய அந்த பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. வில்பத்துவே இஸ்ஸன் வகாபட்ட பவித்ரா கெசு கெசட்டுவ இவத்தட்ட நீதிபதி ஜேஷ்ட அதிகரணி தினம்தை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல அந்த செய்தி இன்றைய தினம் ஏனைய பத்திரிகைகளிலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காலம் இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் அதற்கான செய்தி வந்திருக்கிறது. வில்பத்து இஸ்ஸன் கோவிப்பொல பவித்ராகி கெசட்டுவ இவத்தட்ட நீதிபதி ஜேஷ்ட அதிகரணேட்டு தன்வாய் என்பதாக அந்த செய்தி எடுப்பதை காணலாம். அதே போல இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அதற்கான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையில் அதற்கான செய்தி தலைப்பிடப்படுகிறது. விடத்தல் தீவு இறால் பெண்ணை வர்த்தமானி அறிவித்தல் ரத்து சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்துக்கு அதிரடி அறிவிப்பு என்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். வனாத்து வில்லு பாதுகாக்கப்பட்ட வலயத்துக்கு அண்மையில் அமைந்துள்ள விடத்தல் தீவு பாதுகாப்பு வலயத்தில் 168 ஹெக்டேயர் இறால் வளர்ப்பு பண்ணையை முன்னெடுத்து செல்வதற்காக கடந்த அரசாங்கத்தின் முன்னாள் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நீக்குவதற்கு தற்போது அமைச்சு தீர்மானித்திருப்பதாக சட்டமா அதிபர் நேற்று உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றார். அந்த வர்த்தமானி அறிவித்தலை அதிகாரப்பூர்வமற்றதாக கோரி வன ஜீவராசிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் சூழல் நீதிக்கான மத்திய நிலையம் என்பவற்றால் முன்வைக்கப்பட்ட 2 அடிப்படை உரிமை மனு நேற்று விசாரணைக்கு வந்த போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சட்டமா அதிபர் சார்பில் ஆஜராகியிருந்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விவேகா சிறிவர்தன இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். எஸ் துரைராஜா, யசந்த கோதாகோட, பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர் குழாமின் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விவேகா சிறிவர்தன நீதிமன்றத்தின் முன்னிலையில் கருத்து முன்வைத்து இந்த வர்த்தமானி அறிவிப்பு தொடர்பில் மீளாய்வு செய்ததை தொடர்ந்து 2024 ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நீக்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதன்போது மனுதாரர் சார்பில் ஆஜராகியிருந்த ஜனாதிபதி சஞ்சீவ ஜெயவர்தன நீதிமன்றத்தின் முன்னிலையில் கருத்து முன்வைத்து குறித்த வர்த்தமானி அறிவித்தலை நீக்கிக் கொள்வது தொடர்பில் தான் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இருந்தபோதும் வன ஜீவராசிகள் மற்றும் தாவரங்கள் கட்டளை சட்டத்தின் அடிப்படையில் அந்த வர்த்தமானி அறிவித்தலை நீக்கியதாக அறிவிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி சட்டத்தின நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்கு பிரதிவாதிகள் தயாராக இருப்பதாக இதன்போது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தின் முன்னிலையில் இணக்கம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அந்த செயற்பாடுகளின் முன்னேற்றத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்காக மனு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மனுதாரர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தினை சஞ்சீவ ஜெயவர்தன மற்றும் சட்டத்தினை கலாநிதி ரவீந்திர தாபரே ஆகியோரும் ஆஜராகியிருந்த விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த விடத்தல் தீவு இறால் பண்ணையை கையகப்படுத்தி அறிவிக்கப்பட்ட வன ஜீவராசி திணைக்களத்துக்கு கையகப்படுத்தி விடுவிக்கப்பட்ட அந்த வர்த்தமானி அறிவித்தல் இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே பிரதானமான செய்தி. எனவே அந்த இறால் பண்ணை 168 ஹெக்டேயர் பரப்பில் இருக்கிற இறால் பண்ணையை பயன்படுத்துவதற்கான அனுமதி கிடைக்கப் போகிறது என்பதுதான் இங்கே பிரதானமான செய்தி. இப்போது இருக்கின்ற கடந்த அரசாங்கத்தில் பவித்ரா வன்னியாராச்சி அதனை கையகப்படுத்திய தீர்மானத்தை இப்போது இருக்கின்ற அமைச்சரவை அதனை விடுவிப்பதற்கான தீர்மானம் எடுத்த நிலையில் அதனை சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு அறிவிக்க இருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமான செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.